சென்னை எண்ணூர் காவல்துறையினர் வாகன ஓட்டிகளிடம் தொடர்ந்து அத்துமீறி நடந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவெற்றியூர் காலடிப்பேட்டை பகுதி சிவா தனது மெக்கானிக் நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது காவல் உதவி ஆய்வாளர் காமராஜ் இருவரையும் மறித்து வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளார். காவல்துறையினரின் இந்த சோதனைக்கு இருவரும் ஒத்துழைத்த போதிலும் வண்டி யாருடையது, அதற்கான ஆவணங்களை காண்பிக்கும்படி காவல்துறையினர் கூறியுள்ளனர். இருவரும் வண்டி வாடிக்கையாளருடையது என கூறி செல்போனில் இருந்த ஆவணங்களை காட்டியுள்ளனர். இருப்பினும் வாடிக்கையாளரை வந்து உறுதிப்படுத்துமாறும் இல்லையெனில் காவல் நிலையம் வந்து வண்டியை வாங்கி செல்லுமாறும் காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். அதனால் வண்டியை வீடியோ எடுத்துக்கொள்வதாக சிவா அனுமதி கோரிய நிலையில் வீடியோ எடுக்கக்கூடாது எனவும் யூனிஃபார்மை கழட்டி விடுவாய் என்று கூறியதாக பொய் வழக்கு போட்டு இருவரையும் சிறையில் அடைத்து விடுவோம் என காவல்துறையினர் மிரட்டியுள்ளதாக குற்றம் சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக வழக்கறிஞர் மூலம் மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளிக்க உள்ளதாக சிவா தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் பற்றி உயர் அதிகாரிகள் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கையெடுங்க சார். வண்டிக்கு டாக்குமெண்ட் கொடுத்தாச்சு, லைசன்ஸ் கிடையாது. லைசன்ஸ் பேப்பர் கொடுங்க. கொடுக்குறோம் பேர்ல இருக்க வண்டி. வண்டியோட பேப்பர் காமிச்சாச்சு சார். பேப்பர் இல்லாம ஏன் வண்டி எடுத்து வரீங்க? பேப்பர் இருக்கு சார், காமிச்சாச்சு. எங்க காமிங்க பேப்பர்? வண்டியில இருக்கு. அப்படியே வந்துட்டு இவரு இதுல வீடியோ எடுத்துக்கிறேன். வீடியோ எடுத்து என்ன பண்ணுவேன்? வீடியோ தூக்குல போட போறேன். நானே குரூப்லயா தூக்குல போட போறேன். ஆயா சார் தூக்குல போட போறேன். உங்களுக்கு நான் வந்து கோஆபரேட் பண்ணாம கிடையாது சார். உடனே அச்சிங்க பேசுறேனா? கோஆபரேட் பண்ணாம கிடையாது சார். பேப்பர் கொடுக்காம கிடையாது. பேப்பர் காமிச்சாச்சு. காமிச்சாச்சு போன்ல. அப்படி விட்டுறணுமா? பேப்பர் காமிச்சாச்சா? யார் பா வண்டி அது? எதிரி வீட்டு பையன் சார். கஸ்டமர் 6 வருஷம் 12 மணிக்கு வண்டி எடுத்துட்டு வந்துட்டு எதிர் வீட்டு பையன் பக்கத்து வீட்டு பையன் அப்படி சொல்லு.